ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சத்தான சுவையான சிறுதானியங்களை வச்சு எப்படி நம்ம தோசை, அடை, குழி பணியாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 50 கிராம் கருப்பு கடலை, வெள்ளைக்கடலை, வேர்க்கடலை, பச்சை பயிறு, வெள்ளை சோளம், திணை, வரகரிசி, குதிரைவாளி, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, 1 டம்ளர் அளவு அரிசி. இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு இது மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நார்மலாக அரிசி மாவு தோசை, இட்லி சுடுறதை விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்னா, இது கூட சேர்க்கும்போது ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு 5 ஹவர்ஸ் நல்லா 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு லைட்டாக புளிக்கும். ரொம்ப புளிச்சதுன்னா நல்லா இருக்காது. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செய்யலாம், இல்லை 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு கூட செய்யலாம். கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இது கூட சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அரிசி மாவு இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். முக்கியமாக டயட் இருக்கவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா ஆற வச்சு இந்த மாவில் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு குழி பணிகாரம் கல் எடுத்து, குழி பணிகாரம் கல் நல்லா காஞ்சதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்ற தேவையில்ல, மீடியமாக ஊற்றிக்கலாம். மீடியமாக ஊற்றுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கரண்டியில் எடுத்து நம்ம மாவு ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் மாவு ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு உங்களுக்கு குழி பணிகாரம் வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ஏற்றது நீங்கள் கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி எடுத்துக்கலாம். பெரிய கரண்டி வேணால் ஸ்பூன் அளவு எடுத்து இந்த மாதிரி குழி பணிகாரத்தில் ஊற்றிக்கலாம். இது சின்ன வெங்காயத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் மாவில் கூட நம்ம இந்த மாதிரி குழி பணிகாரம் ஊற்றிக்கலாம். இருந்தாலும் சின்ன வெங்காயத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஊற்றுனதும் இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம தோசை, இட்லி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நமக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது குழி பணிகாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த குழி பணிகாரம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதில் மொறுமொறுன்னு தோசை சுடலாம். இந்த தோசைக்கு கொஞ்சம் மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி அடையும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு குழி பணிகாரம், தோசை, அடை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.